என் பேர் சக்தி பிரணவ். நாங்க அரசு மேல்நிலைப்பள்ளி ஊஞ்சலூர் படிக்கிறேன். நாங்க வந்து இப்ப எதை பத்தி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம்னா, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்குது, அதை பத்தி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டா கூட சத்தீஸ்கர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது இல்லாம ட்ரெயின் தண்டவாளத்தை வளைக்கிறாங்க, ட்ரெயின் தண்டவாளத்து மேல கல் வைக்கிறாங்க, பாம்புல வைக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி நம்ம சிம்பிளான ஒரு டெமோ மாடல் பண்ணியிருக்கிறோம். இந்த டெமோ மாடல் வந்து நாங்க எதை வச்சு பண்ணியிருக்கோம்னு நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. இது வந்து Arduino UNO. இந்த Arduino UNO போர்டை வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் வந்து நாங்கள் இதை வச்சு எல்லாமே பண்ணலாம். இப்போ நாங்கள் இதை வச்சு என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, பசர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ISD18220 இந்த போர்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த போர்டில் வந்து நம்ம இது வந்து இப்போ என்ன டிடெக்ட் பண்ணுதோ அதை வந்து பசர் மூலியமாகவும் நமக்கு சவுண்ட் வரும். அது இல்லாமல் இது வந்து என்ன டிடெக்ட் பண்ணியிருக்குன்றது இந்த ஸ்பீக்கர் வழியாகவே சொல்லிடும். அது இல்லாமல் நாங்கள் LCD ஸ்க்ரீன் ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த ஸ்க்ரீன் வந்து என்ன பண்ணுன்னா, அதில் எத்தனை டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, அது என்ன ஆப்ஜெக்ட், அது என்ன அது அப்படின்னு நமக்கு அதை காட்டிடும். வாங்க அதை இப்போ உங்களுக்கு பார்க்கலாம். வாங்க வந்து நான் காட்டின ப்ராடக்ட் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து சும்மா சின்ன ட்ரெயின் மாடல்னால நாளை செஞ்ச ரிப்போர்ட் ட்ரெயின் மாடல். இது அதில் சும்மா மேலே வச்சு இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். இதே நம்ம ஒரிஜினல் ட்ரெயினில் இது வந்து ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். இது இப்போ நாங்கள் டெமோல காட்டுறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. இதில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணுறதுனா, அல்ட்ராசோனிக் சென்சார் பதில் ரேடார் வச்சுக்கலாம். ரேடார் வந்து அதுவும் முன்னாடி டிடெக்ட் பண்ணி சொல்லுவோம், இதுவும் டிடெக்ட் பண்ணி சொல்லணும். நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா அதையும் வச்சுக்கலாம். இன்னும் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு இன்னும் நிறைய பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம முன்னாடி ஆடு மாடு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடு வருதுன்னா அது இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு 400 சென்டிமீட்டர்ல இருக்குன்னா அதை வந்து இங்கே முன்னாடி டிடெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்கும் இந்த எக்ஸாம்பிள் மாடல்ல. அதே நம்ம ஒரிஜினலா பண்ணது நம்ம அது பெரிய சென்சார் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும் கோடிங்ல. இப்போ இது வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல் வச்சிருக்கேன். ஒரு கல் வச்சிருக்கனால இப்போ கல் இங்க இருக்கா, இப்போ நம்ம வந்து இப்போ இதுல வந்து நான் 30 சென்டிமீட்டருக்கு சொல்லியிருக்கேன். 30 சென்டிமீட்டருக்கு இப்போ அது கரெக்டாக முன்னாடி மூவ் ஆகையில அது வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ நான் ரிமோட்ல உங்களுக்கு வச்சு பண்ணி காட்டுறேன். ட்ரெயின் முன்னாடி ஆவையில கரெக்டாக இப்போ 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இப்போ டிடெக்ட் பண்ணி நம்ம இங்கே ஸ்பீக்கர் வழியாக சொல்லிடும். டிஸ்டன்ஸும் நமக்கு எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குன்னு காட்டு. இப்போ 28 சென்டிமீட்டர்னு காட்டுது. அப்புறம் வந்து இப்போ நான் இது பஸ்ஸர் இதுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் பக்கத்தில் வர பஸ்ஸர் சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். அதையும் பார்க்கலாம் வாங்க. நான் வேணா உங்களுக்கு கல்லை வச்சு பண்ணி காட்டுறேன். நம்ம அதே தான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுல இருந்தால் நம்ம ரேடார் செட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இன்னும் ரேடாரு அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் அந்த மாதிரிலாம் செட் பண்ணால் இன்னும் சவுண்ட் நல்லா கேட்கும். நான் வந்து இது சின்ன ட்ரெயின் சின்ன மாடல்னால நான் வந்து சிம்பிளாக சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நான் வேணா ஒரு 2-3 கிளிப் போடுறேன் எங்கெங்க ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு அதெல்லாம் பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதியது. இனிமே இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நம்ம தடுக்கணும்னா இது நடைமுறைக்கு கொண்டு வந்தா தடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. நன்றி.